இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருப்பவர்கள் மிக முக்கியமாக செய்ய வேண்டியது இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்வது. இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். இன்னும் ஒரு முக்கியமான விடயம், எதற்காக ஷேர் பண்றோம் அப்படின்றதுதான் இந்த விடயத்தில் முக்கியமான விடயம். காலை 6 மணி வரைக்குமான பிந்தி 24 மணித்தியாலங்களில் அதிகூடிய மழைவீழ்ச்சி 540 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சியை எங்களுடைய நாடு பெற்றிருக்கிறது. மிக ஒரு மோசமான அசாதாரண காலநிலை இப்போது எங்களை பாதித்திருக்கிறது. இன்னும் மழை ஓய்ந்த பாடில்லை, தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. நாட்டின் பல இடங்களிலும் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. மண் சரிவு அபாயங்களால் பல உயிர்கள் 56 உயிர்கள் இதுவரைக்கும் பலியாகி இருக்கிறார்கள். எனவே எங்களுடைய இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருப்பவர்கள் மிக முக்கியமாக செய்ய வேண்டியது இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்வது. இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். இன்னும் ஒரு முக்கியமான விடயம், எதற்காக ஷேர் பண்றோம் அப்படின்றதுதான் இந்த விடயத்தில் முக்கியமான விடயம். இந்த நிறைய இடங்களில் இலங்கையை பொறுத்தவரையும் அனர்த்தங்களில் சிக்கொண்டு தவிர்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இருக்கின்ற இடத்தை விட்டு நகர்வதற்கு கூட முடியாமல் இருக்கிறார்கள். அதே நேரம் அவர்களுக்கு இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் அந்த பகுதியில் இருந்து உதவி செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அல்லது இப்போது பொதுவாக சமூக நலன் கருதி உதவி செய்து கொண்டிருப்ப இவர்களை மீட்டெடுப்பதற்கு கூடிய வாய்ப்புகளையும் வசதிகளையும் இந்த வீடியோ வழங்க வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோவை பதிவிடுகின்றோம். எனவே நீங்கள் இப்போது ஒரு முக்கியமான இடத்தில் உங்களுடைய வீட்டிலேயோ அல்லது பயணம் செய்கின்ற வழியில் இடைநடுவிலோ எங்காவது சிக்கி தவிர்த்து கொண்டிருந்தால், ஒரு அபாயத்தில் சிக்கொண்டிருந்தால் அல்லது வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் உங்களுடைய புகைப்படத்தையோ அல்லது வீடியோவை எடுத்து உங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கத்தையும் குறிப்பிட்டு இந்த வீடியோவுக்கு கீழே பதிவிடுங்கள். உங்களுக்கு இந்த நேரத்தில் உதவி செய்வதற்கு முன்வரலாம். அதே நேரம் இப்போது நேற்றில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு உண்பதற்கு உணவில்லாமல் இருக்கிறது, குடிப்பதற்கு சுத்தமான நீர் இல்லாமல் இருக்கிறது. அது ஒரு புறம் இருக்க நிச்சயமாக அவர்களுக்கு அந்த உதவிகள் செய்யப்பட வேண்டும், வழங்கப்பட வேண்டும். ஆனால் இப்போது இந்த அனர்த்தத்தில் சிக்கொண்டிருப்பவர்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவதுதான் முக்கியமான விடயம். எனவே நீங்கள் எங்காவது இந்த வெள்ள அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் எங்காவது சிக்கொண்டிருந்தால், நேற்றைய நாளில் கூட வீட்டில் இருந்து வெளியேற முடியாது, அவர்களுடைய கூரைக்கு மேலேயே அந்த இரவு பொழுதை கழித்திருக்கிறார்கள். ஒரு குடும்பம் மழையோடு மழையாக இருந்து அவ்வாறான துரதிருஷ்டவசமான சம்பவங்கள் நாட்டில் அதிகளவாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே அவ்வாறானவர்கள் இருந்தால் கட்டாயமாக இந்த வீடியோக்கு கீழ் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக உதவி செய்ய நினைப்பவர்கள் உங்களுக்கு அந்த உதவியை தருவார்கள். உங்கள் தொலைபேசி இலக்கத்தையும் குறிப்பிடுங்க இந்த வீடியோக்கு கீழே. அதே போன்று இன்னும் ஒரு முக்கியமான விடயம், இப்ப வீதிகள் மூடப்பட்டிருக்கிறது. மட்டக்களப்பு புலனறுவை வீதி நேற்று மூடப்பட்டிருந்தது, மிக பெரிய வெள்ளப்பெருக்கு. அதே போன்று கொழும்பு கண்டி வீதி இப்போது மூடப்பட்டிருக்கிறது. மலையகத்தில் பல வீதிகளில் மண் சரிவுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் இருந்து வருகை தரக்கூடிய ஏனையின் பாதை மூடப்பட்டிருக்கிறது.
ஒரு பகுதி வெள்ளத்தினால், அதேபோல் நேற்று யாழ்ப்பாணத்திலிருந்து புறப்பட்ட பேருந்து ஒன்று இன்று நடு வெள்ளத்தில் சிக்கியிருந்தது. இலங்கை விமானப்படையின் விமானத்தின் ஊடாக அந்த பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்க இலங்கைக்கு வரும் விமானங்கள் எல்லாம் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது வேறு பாதுகாப்பான விமான நிலையங்களில் இறங்குவதற்காக. அது மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ விதமான அசம்பாவிதங்கள் தொடர்ச்சியாக இலங்கையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த காத்து, அந்த தாளமுக்கம் இப்போது தென்கிழக்கு கடலில் இருந்து அப்படியே மெதுமெதுவாக நகர்ந்து இப்போது மட்டக்களப்பின் வாழைச்சேனைக்கும் புலனறுவைக்கும் இடைப்பட்ட பகுதியில் பிரவேசித்துக் கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதனால் இந்த மழையுடனான காலநிலை நாளை வரை தொடரும். எனவே எங்களுடைய மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது மிக முக்கியம். இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் ஷேர் பண்ணிக் கொள்ளுங்கள். இன்னும் ஒருத்தருக்கு உதவி செய்வதற்காக அந்த வீடியோக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.